திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த கோட்டீஸ்வரன் என்பவருடைய மனைவி அனிதா. இவர் கடந்த 12ஆம் தேதி பிரசவத்திற்காக வேலூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 16ஆம் தேதி இரவு பிரசவ வலி அதிகமானதாக கூறப்படும் நிலையில் 17ஆம் தேதி காலை அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஆண் குழந்தை இறந்து பிறந்ததாகவும் குழந்தையின் தொப்புள் கொடியை மருத்துவர்கள் வெட்டும் போது அதிலிருந்து வெளியேறிய இரத்த கசிவு தாய் அனிதாவின் உடலில் பரவியதாகவும் கூறப்படுகிறது. முறையான சிகிச்சை அளிக்காததால் தாயும் சேயும் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டி உள்ள கோட்டீஸ்வரன் இது தொடர்பாக வேலூர் தாலுகா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே இறந்த குழந்தையை கையில் ஏந்தி அவர்களின் உறவினர்கள் கதறி அழுதது அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. மேலும் குழந்தையின் கை, கால் மற்றும் முகம் உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் கிழிக்கப்பட்டுள்ளதாகவும் எப்படி குழந்தைக்கு காயம் ஏற்பட்டது என அடுக்கடுக்கான கேள்விகளை அனிதாவின் உறவினர்கள் எழுப்பி உள்ளனர். கையில பாருங்க தொடையெல்லாம் கீச்சு வச்சுக்கிறாங்க. தொப்புல எப்படி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க? தொப்புல பாரு, தொப்புளுக்கே தான் பாரு, அந்த குழந்தைக்கு தொப்புல பாரு, தொப்புளுக்கே தான் பாருங்க, தொப்புளுக்கே தான் பாரு. மருத்துவர்கள் இல்லாமல் பயிற்சி மருத்துவர்களை வைத்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் தான் அனிதா உயிரிழந்ததாகவும் இது குறித்து மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டால் முறையாக பதில் அளிக்கவில்லை என அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அறுவை சிகிச்சை செய்தது யார், மருத்துவர்கள் இருந்தார்களா என இறந்தவரின் உறவினர்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். காலையில் சிசேரியன் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, டாக்டரே அங்கே ஆள் இல்லை, டாக்டர் இல்லாமல் ட்ரைனிங் டாக்டர் வச்சு பண்ணி இப்போ அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கேட்கும்போது டாக்டர் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல. நாங்கள் போயிட்டு அங்கே நிற்கிறோம். நீங்கள் டாக்டர் கிட்டேருந்து நாங்கள் எதனால் அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ரீசன் கேட்குறோம். டாக்டர் அங்கேருந்து இடையே போயிட்டாங்க. நாங்கள் போயிட்டு பேசிட்டு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க. மருத்துவர்களிடம் எதை கேட்டாலும் எங்களுக்கு தெரியும் என்றும் நீங்க டாக்டரா இல்ல நாங்க டாக்டரா என தரக்குறைவாக பேசி அனுப்பியதாக குற்றம் சாட்டி உள்ள அனிதாவின் உறவினர்கள் தாய் சேய் உயிரிழப்புக்கு யார் பதில் சொல்வார்கள் என வினவி உள்ளனர். மேலும் குழு அமைத்து உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்த அனிதாவின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான டாக்டர் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவு உயிர் போற அளவுக்கு அங்கே ஏற்பட்டு இருக்கு சார். அவங்க அப்ரோச்சே சரியில்லை, மரியாதை இல்லை. எப்போ கேட்டால் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போக ரொம்ப தரவரமாக ஒரு ரொம்ப நீங்கள் டாக்டர் நாங்கள் டாக்டர் ரொம்ப தரவரமான பேச்சு, எதுவுமே அவங்க நடவடிக்கையே சரியில்லை சார். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரோஹிணி தேவி மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ரவி ஆகியோரை நமது செய்தியாளர் தொடர்பு கொண்ட போது இருவரும் அழைப்பை ஏற்கவில்லை. மேலும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்ட போது எந்த பதிலையும் அளிக்கவில்லை. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.